ஹாய் நண்பா! இன்னைக்கு நம்ம இந்த மூவில ஸ்மைலி என்ற ஹாரர் மூவி தான் பத்தி எரியுதுங்க. அத எடுத்து ஓங்கி மண்டையில ஒரே அடிங்க. அடிச்சோனே தீப்பத்தி நம்ம பேய் ஸ்பாட்லயே விழுதுங்க. ஆனா அப்பயும் விடாது போலங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த கதவெல்லாம் மூடிட்டு வெளிய குடுகுடுன்னு ஓடி வராங்க. வந்து பார்த்தா எல்லாம் ஃபயரா பத்தி எரியுதுங்க அந்த வீடே. சரி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேளை அந்த பேய் ஒழிஞ்சது. நமக்கு தொல்லை இல்லன்னு கார் எடுத்துக்கிட்டு வேகமா போறாங்க. போயிட்டு இதெல்லாம் நடந்த விஷயத்த அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு போறாங்க நம்ம ஹீரோயின். அவன் ஃப்ரெண்டும் அங்கே தாங்க இருக்கான். இவளும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. அவனும் மறுபடியும் அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் அவன் நண்பகிட்ட சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் டாக்டர். இந்த மாதிரிலாம் நடக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த பேய் சாவடிச்சிட்டேன் அப்படின்னு அவ ரொம்ப கண்ணீரோட சொல்லிட்டே இருக்கா. அதுக்கு அவன் நண்பனும் இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அவன் ஃபேஸோட ரியாக்ஷன் மாறுது. வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த ஸ்மைலிங் பேய் இவனையும் பிடிச்சிடுச்சிங்க. பிடிச்சிட்டு பயங்கரமாக கூட அவனை சாவடிக்க ஓடிடுதுங்க. உடனே இவளும் தப்பிச்சு வெளியே வந்து பார்த்தா ஒரு காடுங்க. அதாங்க அந்த பழைய வீடுங்க. பழைய வீட்டுக்குள்ளார புகுந்து போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அங்கே பார்த்தா திடீர்னு ஒரு சத்தங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பேய் வந்து துரத்துதுங்க இவளை. பார்க்க ரொம்ப கொடூரமா இருக்குங்க. அந்த பேய் மூஞ்ச கிழிச்சு பார்க்குதுங்க. பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோயின் வாய்க்குள்ளாரையே உள்ளார பூந்து போயிடுச்சுங்க. உடனே நம்ம ஹீரோவும் லைட் அடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு திரும்பி பார்த்தா சிரிச்சுட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயின் டாக்டர். கடைசியில் லைட் அடித்து பார்த்தா உடம்புலையும் அந்த ஸ்மைலிங் போய் பூந்துடுச்சுங்க.